சீனி பழனிச்சம்மண்ண பாவு என்ன கண்டிஷனில் இருக்குது? ரெடி ஆகிடுச்சா? இன்றைக்கி ஜந்தரத்துலேருந்து போயிடுமா? சரி, நான் பட்டலில் கூட்டு பேசிடுறேன். திருப்பதி ஜந்தரத்துலேருந்து இன்றைக்கி பழனிச்சம்மண்ண பாவு வரும். அது வந்து 1 kg எக்ஸ்ட்ரா வீச சொல்லியிருக்கேன். பாங்கட அஸ்திரி மட்டும் 1 kg எக்ஸ்ட்ரா வீச சொல்லியிருக்கேன். என்னென்னா 2 சீலைக்கு வந்துட்டு ஒரு டானாக கட்டியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு kg பாங்கடை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். பார்த்து போட்டுக்கோங்க, கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தனியாக ஊட அனுப்பிச்சிடுறேன். ஊட வந்து 4 சப்பை கொடுத்துட்றேன், 4 பிளே. அதுவும் கரெக்ட் பண்ணி போட்டுங்க. ஒரு 20 கிராம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்றேன். அதனால் மேட்ச் பண்ணிக்கலாம். 4 பிளே தான் வரும் இந்த வாட்டி. இந்த பாவு இன்றைக்கே வேணும். கரெக்ட் பண்ணி போட்டு இன்றைக்கி அனுப்பிச்சி விட்ருங்க. ஜாயிண்ட்டில் லேட் பண்ணிட வேண்டாம். தறிக்கார் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். என்ன இவ்வளோ பரபரப்பாக பிஸியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம கடை புது பிரான்ச் ஆர்எஸ்புரத்தில் தொடங்க போகிறோம். ரீட்டெயிலுக்காக மட்டுமே வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான புது டிசைன்ஸோட தயாரிப்பில் தான் வந்துட்டு நாங்கள் பரபரப்பாக இருக்கோம். நிறையா புது டிசைன்ஸ் எங்களோட சொந்த தறியில் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஆர்எஸ்புரத்தில் ஜஸ்ட் ஃபார் ரீட்டெயில் அப்படின்ட்டு ரீட்டெயிலுக்காக மட்டுமே இந்த ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுரடியில் சாரீஸ், சல்வாஸ், சூட்ஸ் எல்லாமே விற்கிறோம். உங்களுக்கு பார்க்கிங் சிரமம் இருக்காது. உங்களுக்கு அட்ரஸ் தேட வேண்டிய சிரமம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாமே சர்ப்ரைஸ். என்ன தேதி, என்ன கேப்ஷனில், என்ன லோகோவில் கடை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் இந்த தறிக்கார்கிட்ட பேசின வார்த்தைகள் வந்துட்டு நாங்கள் நெசவு தொழிலில் புழக்கத்தில் இருக்கிற யதார்த்தமான வார்த்தைகள். இது தமிழா, கன்னடமா, தெலுங்கா அப்படின்னு கூட எங்களுக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் நாங்கள் அது புழக்கத்தில் அப்படியே பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தம் வேணும், அதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வார்த்தைகள் இதில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.